இதுக்கு முன்னே உள்ள நம்ம பிரகல்யா சேனலில் உற்சவ தினங்களை பற்றி நாம் பார்த்தோம். வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாமா? இதோ உற்சவ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருந்தது, நாமளும் போய் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் கிழக்கே நட, அதாவது கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க. கோயிலினுடைய கிழக்கு வாசல் பகுதி நல்ல டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாலா பக்கமும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. நாம் போனது 11-12 டைமில் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க சாமி தரிசனத்துக்காக. இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே செய்து கொடுப்பாங்க. இந்த கோயிலில் எல்லா நாளும் அன்னதானம் உண்டு. ஆனால் இந்த உற்சவ தினத்தில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா 10 நாளும் அன்னதானம் உண்டு. இஷ்டம் போல் எல்லா பக்தர்களும் வாங்கி அதை பிரசாதத்தை சாப்பிடலாம். இந்த உற்சவ நாட்களான 10 நாளும் ஸ்பெஷல் பிரசாத ஊட்டு கிடைக்கும். பிரசாத ஊட்டுன்னா அன்னதானம். இதை நம்ம பார்க்கக்கூடியது பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்த காணிக்கைகள் தான். இதை கூட அவங்க பிரசாத ஊட்டுக்காக எடுத்துக்குவாங்க, அன்னதான இதில் சேர்த்துக்குவாங்க. இதுதான் கிழக்கு நட பகுதி, அதாவது இது கிழக்கு வாசல். இந்த வாசல் மூலமாக தான் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் இது. பூஜை முடிஞ்சதும் பக்தர்களை லைனாக சுவாமி தரிசனத்துக்காக உள்ளே அனுமதிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மலையாளத்தில் வாசுதேவாயா அந்த வார்த்தை தான். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வரிசையில் நிற்கக்கூடியவங்க இந்த கிழக்கு வாசல் மூலமாக கோயிலுக்கு உள்ளே போய் நாலம்பலத்தில் உள்ள கிருஷ்ணனை பார்த்து தொழ முடியும். ஆனால் க்யூவில் நிற்க முடியாதவங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து வெளியில் நின்று கிழக்கு வாசல்லேருந்து நம்ம தெய்வத்தை மனசால் நினச்சி காணிக்கையை செலுத்திட்டு வணங்கிட்டு போகலாம். இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்த காணிக்கைகள், பக்தர்களோட காணிக்கை. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரசாத ஊட்டுக்காக க்யூவில் நிற்கக்கூடிய பக்தர்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய பிரசாத ஊட்டு, அதாவது அன்னதானம். கஞ்சி, அது புழுக்குன்னா கொள்ளு, அடுத்தது சின்ன சக்கா, அதை போட்டு இது மாதிரி கூட்டு செய்வாங்க. மாவேளையில் இது போல் தொன்னை செய்து கஞ்சி குடிக்க வைப்பாங்க. அது வெல்லம், தேங்காய், உப்பு டேஸ்ட்டுக்காக. கூடவே பப்படமும் வைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த நாளுக்கான பிரசாத ஊட்டுக்கு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமும் வரிசையில் நின்று காற்று கடந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து இப்படி வந்து பார்க்கும்போது இங்கே காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாங்காய். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது வாழை இலை, சைஸ் வைஸாக அதை வெட்டி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இதை பார்த்துட்டே நடந்தோம். அடுத்த நாள் பிரசாத ஊட்டுக்காக அன்னதானத்துக்காக வாழை இலையெல்லாம் சைஸ் வைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது மத்தங்காய், மஞ்சள் பூசணிக்காய். நம்ம வீட்டுக்குன்னா சின்ன சின்ன துண்டு தான் பயன்படுத்துவோம். இது அன்னதானத்துக்கான மத்தங்காய். இது சக்கையோட காய், கூட்டுக்காக. இப்போ நாம் பார்க்கக்கூடியது கோயிலோட மேற்கு வாசல், அதாவது வெஸ்ட் நடை. இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸு. இது உண்டியல் மேலே எல்லா பக்தர்களும் வைக்கக்கூடிய காணிக்கைகளை இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதை கோயிலில் உள்ளவங்க உள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரசாத ஊட்டு. இதனுள்ள தான் பிரசாத ஊட்டு நடக்குது, அதாவது அன்னதானம் நடக்குது. இது வந்து மேல்பத்தூர் ஆடிட்டோரியம். இங்கே இப்போ உற்சவனால கலை நிகழ்ச்சிகள், பாட்டு, டான்ஸு இதெல்லாமே நடக்கும். இது கிழக்கு வாசலில் உள்ள அந்த கொடி பார்க்க முடியுது. கோயிலில் கொடியேற்றம் செய்தது கிருஷ்ணரோட விஸ்வரூபம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ட்ரன்ஸில் உள்ள கருட வாகனம். இந்த காணொளி ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் நம்ம சேனலில். உற்சவ தின நிகழ்ச்சிகளை இந்த காணொளி மூலமாக பார்த்தமைக்கு நன்றி. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸையும் இதில் பதிவிடுங்க. இனி நாம் அடுத்த நல்ல காணொளியில் பார்க்கலாம். தேங்க்யூ.